நண்பர் அனைவருக்கும் இளம் பிரபலத்தின் இனிய வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. உள்ளபடியே அவருக்கு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தி தான் பயங்கரமா வைரலா போய்க்கு இருக்கு. இந்த செய்தி கூட சேர்த்து இன்னொரு செய்தி பயங்கரமா வைரலா போய்க்கு இருக்கு. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் போற போக்குல அவர் ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில போற போக்குல நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுடைய அந்த அரசியல் இருக்கு தெரியுமா, அந்த அரசியலை காரி துப்பிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கூட சமூக வலைத்தளங்கள்ல சில பல பேச்சுகள்லாம் பேசியிருக்காங்க. அதை பார்த்தா நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா அது, இந்த ஆளு யாரு சீமான் அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் என்னுடைய அன்பு தம்பி கூட்டணிக்கு வா கூப்பிட்டே இருந்தாரு. ஆனா போற போகல காரி துப்பிட்டாருன்னு சொல்றாங்களே என்ன அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல போய் விஜய் வெளியிட்ட அறிக்கை என்ன அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா உண்மையாவே நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான காரி துப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ அவர் வெளியிட்ட அறிக்கை என்ன, அதோட டீகோடிங் பண்ணி சீமானை எப்படி காரி துப்பியிருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். முதல்ல நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே சில இடங்கள்ல பெரியாரிய கொள்கையை பேசினாரு, அம்பேத்கருடைய கொள்கையை பேசினாரு. ஸோ அதனால அவருடைய திசைவழி போக்குகள் ஓரளவு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே வேளையில தன்னுடைய கட்சியினுடைய கொடியை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு. அதுல நீல வண்ணம் இல்ல, அது சிகப்பு வண்ணம் இருக்குது, மஞ்சள் வண்ணம் இருக்குது, அப்புறம் கீழே சிவப்பு வண்ணம் இருக்கு, நடுவுல வாகை பூ இருக்கு, ரெண்டு பக்கமும் யானைக்குட்டி காலை தூக்குன மாதிரி இருக்குது. ஆனா நீல வண்ணம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா நீங்க வரலாறு நடிகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீல வண்ணத்தை யாரு புறக்கணிக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் தலித் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களமாடியது கிடையாது. இது வரலாறு. இப்ப கருப்பு வண்ணம் தலித் சமுதாய மக்களுக்காக போராடுவாங்க, பெரியார் இயக்கங்கள் போராடுவாங்க, சமரசம் இல்லாம போராடுவாங்க. அதே மாதிரி நீல வண்ணம் அம்பேத்கர் இயக்கங்கள் அவங்க தலித் சமுதாய மக்களுக்காக போராடுவாங்க, இதர பின்ன சமுதாயத்துக்காக அவங்க போராடுவாங்க. அதே மாதிரி சிவப்பு வண்ணம் இருக்கு இல்லையா, இந்த சிவப்பு வண்ணத்தை சார்ந்தவர்களும் என்ன பண்ணுவாங்க, தலித் சமுதாய மக்களுக்காக போராடுவாங்க, இதர பின்ன மக்களுக்காக போராடுவாங்க. ஆனா இந்த மஞ்சளும் சிவப்பும் கொண்ட வண்ணத்தை கொண்ட அந்த கொடிகள் இருக்கு இல்லையா, அந்த கொடிகளை கொண்ட கட்சிகள் ஒருபோதும் தலித் சமுதாய மக்களுக்காக களமாடியது கிடையவே கிடையாது. இது வரலாறு. அதனால இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் உடைப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? சரி, நடிகர் விஜய் அவர்கள் நம்ம குடிகாரன் சீமான எந்த அளவுக்கு காரி துப்பி இருக்காரு அப்படின்றத பார்த்துருவோம். அவர் கொடியை அறிமுகப்படுத்திய உடனே உறுதிமொழி வெளியிட்டாரு. அந்த உறுதிமொழியில சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம குடிகாரன் சீமான குத்தி காட்டுற மாதிரியே இருக்குது. அந்த உறுதிமொழி என்னன்றதை வாசிக்கிறேன், நீங்களே பாருங்க. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல எங்க சீமான் குத்தி காட்டிக்காருன்னு கேக்குறீங்களா? அதாவது ஒண்ணும் கிடையாது. தமிழ் மண்ணில் உயிர் நீத்த தலைவர்கள் யார் யாரு? தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள், அயோத்தாச பண்டித அவர்கள், MC ராஜா அவர்கள், அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்கள், அதே மாதிரி கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள், MGR அவர்கள், ஜெயலலிதா அவர்கள். ஸோ இவங்க எல்லாமே நீங்க எடுத்துங்க. இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, காமராஜர் அவர்கள், நிறைய தலைவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. பட் இருந்த போதிலும் நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் அவர்கள் ஒருபோதும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு வீர வணக்கம் போட மாட்டாப்ல. ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் என்ன சித்தாந்தத்தை கையில ஏந்தினாரு, திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்தை ஒருபோதும் நம்ம குடிகாரன் சீமான் ஆதரிக்க மாட்டாப்ல. அயோத்தாச பண்டித அவர்கள் ஏந்திய சித்தாந்தம் இந்த சித்தாந்தம், அவர் திராவிட சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டாரு. ஸோ நம்ம குடிகாரன் சீமான் அயோத்தாச பண்டிதருடைய திராவிட சித்தாந்தத்தை ஏத்துக்க மாட்டாரு. இதுக்கு பின்பாகத்தான் பெரியார் அவர்கள் என்ன பண்றாரு, திராவிட சிந்தனையை கொண்டு வராரு. ஸோ பெரியார் அவர்களையும் நம்ம குடிகாரன் சீமான் ஏத்துக்கிற மாட்டாரு. கலைஞர் அவர்களும் ஏத்துக்கிற மாட்டாரு. அண்ணாவை ஏத்துக்குவாரு, ஆனா கலைஞரை ஏத்துக்கிற மாட்டாரு. அதே மாதிரி MGR ஏத்துக்குவாரு, ஜெயலலிதா ஏத்துக்குவாரு, ஆனா கலைஞரை ஏத்துக்கிற மாட்டாரு. ஸோ இது கலைஞர் அவர்கள், அதே மாதிரி அயோத்தாச பண்டித அவர்கள், அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், இவங்க எல்லாமே திராவிட சிந்தனையை ரொம்ப மூர்க்கமா கையில ஏந்திய நபர்கள். ஆரியத்துக்கு எதிராக திராவிட சிந்தனையை நிலைநிறுத்திய நபர்கள். சோ அதனால ஆரிய கைக்கூலியாக இருந்து கொண்டிருக்கின்ற குடிகாரன் சீமான் ஒருபோதும் இது போன்ற தலைவர்கள் ஆதரிக்கவே மாட்டாப்ல. சோ அதனாலதான் நம்ம விஜய் அவர்கள் தமிழ் மண்ணில் உயிர் நீத்த தமிழுடைய உரிமைகளுக்காக போராடிய அந்த தலைவர்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய தீரத்தை நான் எப்போதுமே போற்றுவேன் அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமானை காரி துப்பிட்டு போயிருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகள் இலக்கை நிறைவேற்றும் வரையில் தொடர்ந்து பாடுபடுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகள். இந்த மொழிப்போர் தியாகிகள் எல்லாருமே யாருன்னு பார்த்தோம்னா திராவிட சிந்தனையின் வழி வந்தவர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். மொழிப்போர் தியாகிகள் எல்லாமே யாரு?
திராவிடத்தினுடைய சிந்தனையை உள்வாங்கியவர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். அப்ப இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமானு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் போடுவாப்புல. ஆனா அந்த மொழிப்போர் தியாகிகள் எந்த கட்சியில பயணிச்சாங்க, அந்த மொழிப்போர் தியாகிகள் என்ன சிந்தனை ஏத்துக்கிட்டாங்க, எந்த கட்சிகள் மொழிப்போர் தியாகிகளை இந்த மாதிரி போராடுவதற்கு தூண்டியது? திராவிட இயக்கங்கள். அந்த திராவிடத்தை பத்தி நம்ம குடிகாரன் சீமான் ஒருபோதும் பேசவே மாட்டாப்புல. சோ அப்ப விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, மொழிப்போர் தியாகிகளுடைய இலக்கு எட்டும் வரைக்கும் நான் தொடர்ச்சியாக போராடுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர் சொல்லியிருக்காரு. சோ அதன் மூலமாக குடிகாரன் சீமான ஒரு இடுக்கு குத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதனாக செயல்படுவேன். அதே மாதிரி மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் உறுதி அளிச்சிருக்காரு. ஸோ இதுல நம்ம ஒரு சில வார்த்தைகள்லாம் எடுத்துக்கிடுவோம். அதாவது மத நல்லிணக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிடுவோம். மத நல்லிணக்கம் அப்படின்னா அனைத்து சமய மக்களுமே ஒன்றுதான் அப்படின்றதான் மத நல்லிணக்கம். ஓகேவா? ஆனா நாம் கூமுட்டை கட்சியுடைய குடியாரன் எடுத்துங்க, ஒரு பிரஸ் மீட்ல பேசுறப்ப, அதாவது எல்லாருமே தாய் மதத்துக்கு திரும்புங்க, இங்க இருக்கிற இஸ்லாமியரும் சரி கிறிஸ்தவரும் சரி எல்லாரும் தாய் மதத்துக்கு திரும்புங்க, எல்லாருமே எண்ணச்சக்குக்கு திரும்புற மாதிரி நீங்களும் தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்கள் எல்லாத்தையுமே கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையுமே மூளைச்சலவைகள் செய்து மறுபடியும் நீ இந்து மதத்துக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மதம் மாற்றும் வேலையைத்தான் நம்ம குடிகாரன் சீமான் பார்த்தாப்புல. அப்ப குடிகாரன் சீமான்ட்ட எங்க மத நல்லிணக்கம் வெளிப்படும்? இருக்காது இல்லையா? சோ அது எல்லாமே தான் நம்ம விஜய் அவர்கள் குத்தி காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அடுத்து, கடைசி உறுதிமொழி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுதிமொழி. அதாவது சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து, அதாவது பிறந்த இடம், நல்லா நோட் பண்ணிங்க, பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் அப்படின்ற மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய கடைசி உறுதிமொழியாக சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுதிமொழி. அதாவது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேறுபாடுகள். நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன பண்றாரு, யார் யார் எங்கெங்க பிறந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்தேரிகள். தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கையை தாண்டி யார் யாரெல்லாம் பிறந்தவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாமே வந்தேரிகள். ஏன்னா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இது சென்னை மாகாணமா தான் இருந்துச்சு. அப்ப எல்லாருமே ஒரு தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற போரில இருந்தாங்க. அப்ப மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதற்கு பின்பாக அதனுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட்டது. அப்ப எல்லையை தாண்டி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாமே வந்தேரிகள் அப்படின்ற மாதிரிதான் குடிகாரன் சீமானு வந்தேரிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வரையறையை வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போறா இருந்தா சம்டைம்ஸ் யூரின் டெஸ்ட் தான் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாப்ல, அவன் தமிழர் இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாப்ல. சோ இந்த இடத்துலதான் விஜய் அவர்கள் செக் வைக்கிறாரு. சாதி, மதம், பிறந்த இடத்தை மையப்படுத்தி அரசியல் செய்கின்ற இல்லாட்டி வேற்றுமையில் பார்க்கின்ற அந்த விஷயத்தை நான் எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய குடியாரன் சீமான டைரக்டாவே ஒரு குத்தி இருக்காரு. உண்மைதான். அந்த ஒரு கடைசி பாயிண்ட் உண்மையாவே இதுவரைக்கும் சொன்ன பாயிண்ட் கூட ஏதோ அரசு புரசல சீமான குத்தி காட்டின மாதிரி இருக்கும். ஆனா இந்த கடைசி பாயிண்ட் முழுக்க குடிகாரன் சீமான குத்தி காட்டின மாதிரி தான் இருக்குது. ஸோ நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஸோ அவருடைய கொள்கை கோட்பாடுகள், அவருடைய உறுதிமொழிகள் எல்லாமே ஓரளவுக்கு நியாயமானதா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த கொடி மட்டும் தான் நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா நீளம் புறக்கணிக்கப்பட்டாலே அந்த தலித் சமய மக்களுக்காக பெரும்பாலும் களத்துக்கு வர மாட்டாங்க. இதான் யதார்த்தமான உண்மை. இதான் வரலாறுகள். அந்த வரலாறு அவர் உடைப்பாரா அப்படின்றத பார்ப்போம். சரியா? சோ நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.